ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் முதலைக்கிட்ட இருந்து தப்பித்த ஒரு பெண்ணோட கதையை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படின்ற முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது 1985ஆம் ஆண்டு ஒரு மாபெரும் ராட்சத முதலையில் வாயில் சிக்கிய 3 முறை தண்ணீருக்குள் அடியில் சென்ற மரணத்தின் சுழற்சி, அதாவது டெத் ரோல் சந்தித்த பிறகு தன் கைகளால் முதலையின் கண்களை குத்தி உயிர் தப்பிய வாலு ஃபிலிமெம் என்ற ஆஸ்திரேலிய பெண்ணின் அதிர வைக்கும் கதை தான் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொண்ணு எப்படி அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாலியூரோ ஃபிலிமென் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர் மற்றும் தத்துவ ஞானி. 1985ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அவர் ஆஸ்திரேலியாவின் காகடோ தேசிய பூங்காவில் உள்ள ஆற்றுப்பகுதியில் தனியாக ஒரு சிறிய கோக்னோ ராப்பர் படகில் பயணித்து கொண்டிருந்தார். அப்போது அவர் திடீரென கொட்டத் தொடங்கிய மழையால் அவர் கரையை நோக்கி திரும்ப முயன்றார். அப்போது தண்ணீருக்கு அடியில் இருந்த ஒரு மாபெரும் நில அளவு படகைப் போல உணர்ந்தார். என்னடா அப்படின்னு யோசிக்கிற ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா மிக கொடூரமான சால்ட் வாட்டர் குரோக்கோடைல் எனப்படும் உப்பு முதலை அதன் உள்ளே இருந்தது. அதன் நீளம் சுமார் 14 அடிகள். நரகத்தின் மறுசுழற்சி ரோல் எனப்படும் டெத் ரோல் அப்படின்னா என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். முதலையை பாலின் படகில் மீது மோதிய போது வல்லோராய் பயந்து போனார். கரையிலிருந்து மரக்கிளையை பிடித்து மேலே ஏற முயன்றார். அப்போது அதன் அடுத்த வினாடியே முதலை தண்ணீருக்குள்ளிருந்து பாய்ந்தது. அவர் மரக்கிளையை பிடித்து கொண்டிருக்கும்போது அவரது இடுப்பை பகுதி தன் தாடைகளால் கவ்வி பிடித்து தண்ணீருக்குள் இழுத்து சென்றது. முதலை தங்கள் இரையை கொல்ல பயன்படுத்த மிக கொடூரமான ஆயுதம் டெத் ரோல் எனப்படும் மரண சுழற்சி ஆகும். தண்ணீரின் அடியில் முதலியே வலோரியை வேகமாக சுழற்றத் தொடங்கியது. வலோரி நுரையீரல் காற்றாக ஏற்றுகிறது. முதலை அவரை சரியாக சற்று தளர்த்திய போது அவர் மூச்சு விடுவதாக மேலே வர முயன்றார். ஆனால் அவரை மீண்டும் கவ்வி 2வது முறை தண்ணீருக்குள் சுழற்றியது. அவரது எலும்புகள் உடையும் சத்தம் தண்ணீருக்குள் அப்படியே கேட்டது. அது மட்டும் இல்லாமல் அவர் சதையெல்லாம் கிழிந்தன. முதலில் இவர்களிடம் தப்பிக்க ஏதோ ஒரு முயற்சி இருக்கும் என்று யோசித்த இவர் உடனே 3வது முறை வலோரிய முக்கிய முடிவை எடுத்தாக வேண்டும் என இவர் ஒரு முடிவை எடுத்தார். பயப்படுவதை நிறுத்திவிட்டு தன் ஒட்டுமொத்த பலத்தையும் திரட்டி முதலின் மென்மையான கண்கள் மற்றும் நாசி துவாரங்களுக்குத்தான் விரல்களை விட்டு ஆழமாக குத்தினர். முதலை இதை தாங்க முடியாமல் அந்த வலியால் அவரை நிலை தடுமாறிய முதலை வலோரியின் இடுப்பை தான் வாயில் ரிலீஸ் செய்தது. அந்த நொடியை பயன்படுத்தி வலோரி உடைந்த கால்களோடு கிழிந்த தசைகளோடு தடுமாறி நதிக்கரையில் சேற்றில் ஏறி செங்குத்தான ஒரு பாறை மீது தப்பித்து அமர்ந்தார். ஆனாலும் முதலை அவர்களை விடுவதாக இல்லை. முதலை பாறையின் அடியில் நின்று அவரை வெறித்து பார்த்து கொண்டிருந்தது. மேலே எப்படி வர முடியாமல் தண்ணீருக்குள்ளே இருந்தது. சிறிது நேரமாகியும் அங்கே இருந்தது. இவர் மேலே இருப்பார் என்று கணித்து அந்த முதலை உடனே அங்கிருந்து புறப்பட்டது. முதலையிடம் தப்பினாலும் வலோரி காட்டின் நடுவே தனியாக இருந்தார். அவரது 2 கால்களையும் இடுப்புகளும் ஆழமான சதை காயங்கள் இருந்தன. இரத்தம் ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது. அவர் அந்த நிலையிலும் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரம் சேற்றிலும் பனியிலும் தாழ்வாந்து சென்று ஒரு வழியாக பூங்காவின் காவலால் தங்கியிருந்த பகுதியை அடைந்தார். அவர்கள் மீட்கப்பட்ட கிட்டத்தட்ட 13 மணி நேரமானது. அவருக்கு 13க்கும் மேற்பட்ட பெரிய அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டன. தீவிர சிகிச்சைக்கு பின் அவர் முற்றிலும் குணமடைந்தார். முடிவு: உலகிலேயே உப்பு முதலை 3 முறை மரண சுழற்சியில் இருந்து தப்பித்த இந்த பெண் சில மனிதர்களால் இவர்கள் முக்கியமான ஆவணர் ப்ளூமேன். இந்த விளம்பரத்திற்கு பிறகு அவர் விலங்குகளை வெறுக்காமல் மனிதர் இயற்கைகளை மதிக்க வேண்டும் என தனது சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடர்ந்தும் அப்பொழுதும் மேற்கொண்டே இருந்தார். இந்த கதை இதோடு முடிவடைகிறது.